தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். 1 கொரிந்தியர் 4:5. கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நாம இல்லாத இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை குறித்தோ பேசுறதுக்கோ அதை குறித்தான தீர்ப்பை சொல்றதுக்கோ நமக்கு எந்த அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கல. இந்த சோசியல் மீடியாக்கள் அதிகமா பயன்படுத்தப்படுற இந்த காலத்துல ஆளுக்கு ஆளு ஒரு கருத்தை சொல்றாங்க. அதனால நாமளும் எதையாவது ஒண்ணத்தை சொல்லி வைப்போம்னு நமக்கு வாய்க்கு வந்ததை சொல்லக்கூடாது. இவங்க அப்படிதான் செஞ்சிருப்பாங்க, அவங்க அப்படிதான் நடந்திருப்பாங்கன்னு யார குறித்து தீர்ப்பு சொல்றதுக்கும் நமக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்கல. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் நியாயம் செய்வார்னு விட்டு விடுறதுதான் நமக்கு நல்லதுங்க.